மீன் குழம்பு ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனிமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 2 தக்காளியை நல்லா கையாலே கசக்கி தனியாக வச்சுக்கோங்க. வானல்ல 4 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 10 பல் பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கசக்கி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.